லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்க. நாம் இணைந்து பயணிப்போம். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம கூட அரசியல் களத்தில் உரையாடுறதுக்காக இணைந்திருப்பவர் ஸ்ரவன் குமார் அப்படிங்கிற ஒரு சகோதரர் வந்திருக்காரு. நீண்ட நாளாக நம்ம கூட உரையாடக்கூடியவர். ஆனால் இன்னைக்கு அலுவலகத்துக்கு வந்த பிறகு தான் அவரை பற்றின ஒரு மர்மம் விலகியது. அது இந்த உரையாடலில் ரொம்ப சுவாரஸ்யமானதாக இருக்கும். நம்ம அவர்கிட்டே போவோம். வாங்க. வணக்கம். வணக்கம் பாலாண்ணே. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி. 7 ஆண்டுகளுக்கு மேலே உங்களிடம் தொடர்ச்சியாக உரையாடலில் இருக்கேன். இன்னைக்கு நேரில் சந்திச்சதுல மிகுந்த மகிழ்ச்சி. அதுவும் தேர்தல் சூடு படிக்கிற நேரத்தில் தமிழ் தேசிய காலத்தில் உங்களோட பேசுறது ரொம்ப மகிழ்ச்சி. சரி, நீங்கள் இப்போ கனடாவில் இருக்கீங்க இல்லையா? ஆமாம். நான் கனடாவில் இப்போ 5 வருஷமா, கிட்டத்தட்ட 4 வருஷமா இருக்கேன். அதுக்கு முன்னாடி இங்கே சென்னையில் இருந்தேன். சரி, எனக்கு ஸ்ரவன் குமார் அப்படிங்கிறவர் யாருன்னு நம்ம போயிடலாமா? போயிடலாம். நான் ஒரு மென்பொருள், சாதாரண ஒரு இங்கே சென்னையில் இருக்கிற பல ஆயிரம் மென்பொருள் பெண் பொறியாளர்கள்ல நானும் ஒருத்தன். எதிர்ச்சியாக ஒரு வாய்ப்பு கிடைச்சு சீனாவுக்கு என்ன வேலை மாற்றம், இடைமாற்றம் செஞ்சாங்க. அது வரைக்கும் நானும் அதே பழைய திமுக, பழைய அதே மொழி அறிவு, பெரியார் தான் எல்லாம், அந்த புரிதல்ல தான் 2014 வரைக்கும் இருந்தேன். தமிழீழ படுகொலை பற்றி கூட அவ்வளோ பெரிய விழிப்புணர்வு கிடையாது. 2015 நான் சீனாவுக்கு போறேன். அங்க போயிட்டு அந்த மொழியோட ஒரு மகத்துவமான சக்தியை நான் பார்க்கிறேன். ஒரு மொழி எப்படி நாட்டையே இயக்க வைக்குது, அந்த மொழி எப்படி மக்களை ஒருங்கிணைந்து வச்சிருக்கு, எப்படி மக்கள் ஒற்றுமையா இருக்காங்க, அந்த மொழியின் சக்தி என்னன்னா அங்க போய் நான் நல்லா தெரிஞ்சு பணி நிமித்தமா போனதுதான். என் கூட வேலை செய்யற சில பேருக்கு கொஞ்சம் ஆங்கிலம் தெரியும். மற்றவங்களுக்கு, மற்ற பொதுமக்களுக்கு ஆங்கிலம் ஒரு பொருட்டே இல்லை. நாங்க செயலி மூலமா மொழி மாற்றம் செஞ்சுதான் அவங்க கிட்ட பேசணும். அவங்க ஆங்கிலத்தை பத்தி ஒரு பெரிய இதுவே இல்லை. நீ ஏன் ஊருக்கு வந்திருக்க, ஏன் மொழியை கத்துக்க? ஆமா. அங்க நான் மருத்துவமனை போயிருக்கேன். இங்க காய்கறி கடையில இருந்து ஒரு தானிய ஓட்டுநர்ல இருந்து எல்லாம் முழுக்க சீன மொழியில தான் இருக்கும். அந்த செயலி எல்லாமே சீன மொழியில தான் இருக்கும். வேணும்னா கொஞ்சம் அங்கங்க கொஞ்சம் ஆங்கிலம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு நாடே அப்படிதான் இயங்குது. சீன மொழியை சிறப்பா பேசுறாங்க. ஆங்கிலம் தெரிஞ்சவங்க ஆங்கிலம் கொஞ்சம் பேசுறாங்க. சில வார்த்தைகள் அவங்களுக்கு ஆங்கிலம் தெரியும், ஆனா அவங்க சீன மொழியோட கலக்கிறதே இல்லை. அவங்களோட அதிகபட்ச ஆங்கில வார்த்தை பயன்படுத்துறது ஓகே பாய். இதை தவிர அவங்க சீன மொழியில தான் பேசுவாங்க, சீன மொழியில தான் தட்டச்சு செய்வாங்க. திரும்பி பார்க்குற கடையிலேருந்து, மருத்துவமனையிலேருந்து உயர்தர மருத்துவமா இருக்கும். உள்ள போய் பார்த்தா அவங்க கொடுக்குற அறிக்கை எல்லாமே சீன மொழியில தான் இருக்கும். அந்த அளவுக்கு அவங்களோட மொழியை கத்துக்கிட்டீங்களா இல்லையா? கொஞ்சம் ஒரு 30 வார்த்தை வெளியே பேசுற அளவுக்கு கத்துக்கிட்டு 5 வருஷம் ஓட்டியாச்சு. அங்கேயே 5 வருஷம் வேலை போச்சு. அங்க ஒரு சின்ன தமிழ் அமைப்பு மாதிரி, தமிழ் சங்கம் மாதிரி இருந்தது. அங்கேயும் நான் உறுப்பினராக சேர்ந்து கொண்டு இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம்லாம் அங்க செஞ்சிருக்கோம். அதெல்லாம் இங்க காணொலி மூலமா தொலைக்காட்சியில் நம்ம அந்த இதுக்குள்ள இன்னும் டெப்தா நானும் ஆங்கிலத்துல என்ன வாங்க தமிழ்நாட்டு தமிழர்கள் நாங்க இந்த அளவுக்கு மாறி போயிருக்கோன்ட்டு. அதாவது இப்போ உங்களுடைய இங்க உள்ள உங்க பின்னணியை சொல்லுங்களேன். அதுதான் ரொம்ப முக்கியமானது இருக்கு இந்த உரையாடல்ல. நீங்க சொன்ன உடனே நான் உங்களோட பேரை கேட்டோன்னே ஏதோ ஈழத்தமிழராக இருப்பாரு, கன்னடாவை சேர்ந்தவர் அப்படின்னு நினைச்சேன். நீங்க சந்திக்கு வரணும்னு சொன்னீங்க. ஆனா நீங்க வந்த பிறகு தான் உங்களை பத்தின தகவல் சொன்னீங்க. எனக்கு அது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. நீங்க அதுல தமிழ் தேசியத்துல ரொம்ப தீவிரமா இருக்கீங்க, எங்களை விட பயங்கர தீவிரமா இருக்கீங்க. ஆமா. நீங்க சென்னை தான் பூர்வீகமா இல்ல வேற பகுதியில இருந்து? நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் சென்னை தாங்க. இங்க விமான நிலையம் பக்கத்துல தான், மடிப்பாக்கம் நாங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாம் இங்க தான். அம்மா கோயம்புத்தூர், அப்பா திருக்கோயிலூர் பக்கம். ரொம்ப சிறு வயதிலே சென்னையை வந்துட்டாங்க. எனக்கு ஊர்னு சொல்லிக்க பெருசா எதுவும் இல்லை. பல தலைமுறையா தமிழ்நாட்டுல வாழ்ற குடும்பம். ஆனா எங்க தாய்மொழி கன்னடம். நான் பொய் சொல்ல மாட்டேன். நான் திராவிடன்னு ஒரு போர்வை பொத்துக்கிட்டு நானும் திராவிடன்னு எளிமையா திமுக ஜாதகம் அடிச்சிருக்க முடியும். ஆனா எனக்கு இந்த வெளிநாட்டு அனுபவங்கள் இந்த மொழி பற்றியும், ஒரு மொழி அரசியல் பற்றியும், தேசம் பற்றியும், ஒரு நாடு எப்படி இயங்குது அதை பத்திலாம் புரிதல் வந்ததுக்கு அப்புறம் நான் அந்த மாதிரி ஒரு போர்வைக்குள்ளேயோ அல்ல ஒரு ஏமாற்று வேலைக்குள்ள நான் உங்களுடைய மனதளவுல நீங்க அப்படி ஒரு அயக்கத்தனத்தை செய்யக்கூடாதுங்கிற உறுதியை செய்யக்கூடாது. அது ரொம்ப பிழை தானங்க. இப்போ எங்க குடும்பம், எங்களோட வரலாறுல பார்த்தா 500-600 ஆண்டுகளா தமிழ்நாட்டுல வசிக்கிறோம். எங்களுக்கும் கர்நாடகாவுக்கும் பெரிய தொடர்பு கிடையாது. ஆனா இப்போ எனக்கு திருமணமானது ஒரு கன்னட குடும்ப பின்னணியில.
உங்க வீட்ல வந்து உரையாடல் மொழியா வந்து கன்னடம் தான் கன்னடம் தான். நான் பொய் சொல்லி இதுல வந்துட்டு வீட்டுல ஒண்ணு செஞ்சு அப்படி இல்ல, வீட்டுல கன்னடம் தான். ஏன்னா என் மனைவி எல்லாம் கன்னடம் தான், என் பையனுக்கும் கன்னடம் சொல்லி தரும். தமிழும் அதிகம், இன்னொரு மொழி தெரிகிறது தமிழும் அவனுக்கு. தமிழ்நாட்டுல வசிக்கிறோம், அதனால தமிழ்நாட்டுல வந்து உரையாடல் மொழியா தமிழ் தேவைப்படுது. ஆமா, அதே சமயம் நம்ம தாய்மொழி இழந்துடக்கூடாது. ஆமா. ஆனா இப்போ இங்க தமிழர்கள் வந்துட்டு நிறைய பேர் கர்நாடகத்துல இருக்காங்க. இப்போ பாரிசாலன்லாம் சொல்ற மாதிரி பூர்வீக தமிழரும் இருக்காங்க, தமிழ்நாட்டிலேயும் சென்ற தமிழரும் இருக்காங்க. அங்க சென்ற தமிழர்கள் அங்க இருக்கிற அரசியலை தான் கட்டி எழுப்புறாங்க. அங்க இருக்கிற காங்கிரஸோ பிஜேபியோ அந்த மக்களின் அரசியல் என்னவோ அதோட தான் இணைஞ்சு பயணிக்கிறாங்க. நாளைக்கு ஒரு புது கட்சி வந்தாலும் அதோட தான் பயணிக்கிறாங்க. அவங்களுக்கும் ஒரு தனித்த அரசியல் இல்ல. அதுக்குன்னு அந்த கர்நாடகா இந்த காவிரி பிரச்சனை வரும்போது அடிச்சு பிரச்சனைலாம் இருந்தாலும் அந்த அரசுன்னு ஒண்ணு இருக்கு, ஒரு நிர்வகிக்கிறாங்க, அது கீழே தான் அவங்க இயங்குறாங்க. அப்போ இந்த மண்ணு தான் எங்களுக்கு இவ்வளோ ஆண்டு காலமா ஒரு பாதுகாப்பா, என்ன ஒரு காவிரி பிரச்சனை சிக்கல்லாம் வந்தாலும் எவ்வளவு மாண்போட நடந்துக்கிறாங்க. இப்ப தமிழர்கள் அங்க தாக்கப்படுறாங்க, ஆனா இங்கெல்லாம் நாங்க எவ்வளவு பாதுகாப்பா தான் இருக்கோம். அப்போ எங்களோட புரிதல் என்னன்னா, நான் என் நண்பர்கள் என் பெரிய குடும்பம் எல்லாமே வந்துட்டு தமிழ் தேசியம் சரியான அரசியல், இது நம்மளுக்கு விரோதமான அரசியல் இல்லைன்றது ஒரு பெரிய புரிதல் வந்துச்சு. இதை கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது உறுதியான உண்மைதானுங்க. இப்ப இருக்க தமிழ் தேசியர்லாம் இன்னும் கன்னடா அடிச்சு வரட்டும் நான் பேசுறாங்க. அந்த தலைமை பொறுப்புக்கு வரவேணா சொல்றாங்க. ஏன் தலைமை பொறுப்பு வரவேணா சொல்றாங்கன்னா, ஒரு எளிய உதாரணம் எடுத்துக்கோங்க. ஒரு தயாரிப்பாளர் சங்கம் இருக்கு, ஒரு நடிகர் சங்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு நடிகர் வந்துட்டு தயாரிப்பாளராக இருக்காரு. அப்போ ரெண்டு பக்கத்துலயும் சரியான நியாயத்தை பேச முடியாது இல்ல. அப்போ கொள்கை முடிவு எடுக்கும்போது ஒருத்தரோட சார்பா போயிடும் தானே. அதனால அந்த கொள்கை முடிவு எடுக்கிற தலைமை பதவியில் இருக்க வேணான்னு மட்டும்தான் தமிழ் தேசியர்கள் சொல்றாங்க. மற்றபடி எல்லா பங்களிப்புமே செய்யலாம். அப்படியும் கூட அதுலயும் கூட நான் வந்து என்ன முரண்படுறோம்னா, அப்படி கூட நம்ம ஒருத்தங்களை வந்து வரக்கூடாதுன்னு சொல்றதுல கூட ஜனநாயகம்ன்றது மக்கள் தேர்வு பண்ணா. இப்ப நீங்க சிரவன், நான் வந்து கன்னடர், ஆனால் தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய ஒரு கன்னடர் அப்படிங்கிறத நீங்கள் வெளிப்படையாக சொல்கிறீங்க. இப்போ இதை பார்க்குறவங்க வந்து நாளைக்கு வந்து தம்பி வந்து சிறப்பாக இருக்காரு, ஒரு அரசியல் நல்லா பண்ணுறாரு, எனக்கு சிரவன் கன்னடர் அப்படின்னு தெரியுது, நான் உங்களை வந்து இந்த அதிகார பதவியில் உட்கார வைக்கிறேன் அப்படின்னா எனக்கு அந்த புரிதலோட உட்கார வைக்கிறேன். சரி, அது கூட சரிதான். அது வந்து வெளிப்படை தன்மையானது. இப்ப நீங்க என்கிட்ட வந்து நானும் பச்சை தமிழ் தாங்க, ரஜினி அந்த காமெடி பண்ணாப்ல கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவன் வந்து தமிழ் தேசிய அரசியல் இங்க எழுச்சி அடையணும்னு நானும் பச்சை தமிழன்னாப்ல. எப்படி நீங்க பச்சை தமிழர் ஏன் அப்படி செய்யணும்? அந்த அந்த நான் கன்னடராவே இருந்த மக்கள் கிட்ட என்னோட விஷயங்களை சொல்றேன், நல்லது செய்யலாம். நான் கர்நாடகால இருந்து வந்திருக்கேன், நான் கன்னடர் கூட கிடையாது, நான் மராட்டியர். இந்த மண்ணில் நீங்கள் தான் வந்து ஒரு துளி வேர்வைக்கு ஒரு பவுன் தங்க காசு கொடுத்தீங்க. என்னை வந்து அதுக்கு நன்றி கடனா நான் ஏதோ செய்ய விரும்புகிறேன், நீங்கள் நம்பினீங்கன்னா என்ன தேர்வு பண்ணுங்க. இது வந்து ஜென்யூனிட்டி, இது வெளிப்படைத்தன்மையாக இருக்கும், நேர்மையானதாக இருக்கும், அந்த மக்களுக்கும் புரிதல் இருக்கும். ஆமாம், அதனால என்ன, அவர் வந்து கன்னடா இருந்தாருன்னா, மராட்டியராக இருந்தாருன்னா, அவர் நீண்ட காலமாக இங்கே இருக்காரு, நமக்கு நல்ல செய்வார்னு நம்புவாங்க, தேர்வு பண்றதுல ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா பொய்யா நான் ஒன்னும் பச்சை தமிழர்னு சொல்லும் போது அந்த அரசியல் வந்து முரண்பாடாக அது ஏற்கப்படலைன்னு தான் இப்ப அந்த திராவிடர் போர்வையும் கொண்டு வந்துருங்கன்னா திராவிடன் அப்படின்னு. இது ஏமாற்ற அரசியல் தானே. இயல்பாகவே ஐயா மணியரசன் சொல்ற மாதிரி எவ்வளவு காணொலிகளை விளக்கி சொல்லியிருக்காரு. இயல்பாகவே ஒரு இனத்துக்கு பேர் இருக்கு தமிழர்னு, அது திருச்சி திராவிடன். ஏன்னா இப்போ நான் கன்னடம் பேசுறேன், என்னை ஏத்துக்குவாங்களோ மாட்டாங்களோ சந்தேகம் வந்துட்டு, இல்ல நம்ம எல்லாம் திராவிடர், நம்ம எல்லாம் சேர்ந்து ஆரியருக்கு எதிராக போராடுவோம்ன்றது இதுல என்ன நியாயம் இருக்கு புரியல. இல்ல தமிழ் தேசியவாதிகள் இல்ல, நீங்க இதை வந்து எனக்கு இப்போ ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இதை வந்து நீங்க உளப்பூர்வமா இதை பேசுறீங்களா, இல்ல வந்து அரசியல் வந்து தமிழ்நாட்டுல இப்படி ஒரு அரசியல் உருவாகுது அப்படிங்கறத பேசுறீங்க? இல்ல இந்த 10 ஆண்டு புரிதல் தான், வெளிநாடு அனுபவமும் சேர்த்துதான் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. நீங்க அதுக்கு முன்னாடி ஒரு நாள் இங்க தமிழ்நாட்டுல இருந்த காலத்துல நீங்க உங்களை வந்து வீட்டுல இது பேசினாங்க, கன்னடம் பேசினா கூட பொதுவெளியில எப்படி அறிவிச்சுக்கிடுவீங்க? இல்ல அப்போ அந்த அளவுக்கு விழிப்புணர்வு இல்ல. அப்போ கன்னடர்னு சொல்லிப்போம். ஆனா இந்த அரசியல்லாம் திராவிடர்னு சொல்ற அளவுக்கு எனக்கு விழிப்புணர்வு இல்லை. ஆனா யாருக்கெல்லாம் அந்த பயன்பாடு தேவைப்பட்டுச்சோ அவங்கள திராவிடர்னு சொல்லி தானே ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க, திராவிடர்னு சொல்லி தானே வாக்கு செலுத்திட்டு இருக்காங்க. அந்த திராவிடம் வந்து ஒரு டுபாக்கூர், அது ஒரு போலியானது, ஏமாற்று வேலன் நல்லா புரிஞ்சுது. ஆனா அதுலயும் நான் நம்பிட்டு இருந்தேன், திராவிடம் தான் தமிழ்நாடை காப்பாத்தும், நானும் நம்பின கோடிக்கணக்கான பேர்ல நானும் ஒருத்தன். ஆனா இந்த 2013-14 தமிழ் தேசிய எழுச்சி பெரிய அளவுல இருக்கு. அதுல இருந்து எனக்கு புரிஞ்சிருச்சு, இந்த 2013-14 தமிழ் தேசிய எழுச்சி என்னோட இந்த வெளிநாடு அனுபவங்கள் வந்துட்டு இப்போ 2 நாட்டுல 5 வருஷம் வாழ்ந்துட்டேன், பல நாடுகளுக்கும் போயிருக்கேன். அப்போ அங்க போய் பாக்குறேன் இந்த மொழி எந்த அளவுக்கு ஒரு நாடை வளமையா வைக்கும். இவங்க புரிதலெல்லாம் பேசுறாங்க, மொழியை வந்துட்டு பிரிவினை அப்படிலாம் இல்ல ஐயா.
மொழி வந்துட்டு பல நாடை வந்துட்டு நல்லா செழுமையா வளர்த்துருக்கு. ஏன்னா மொழி தான் இணைக்குது, மக்களை இணைக்குது. இப்போ வேற வேற சாதிக்காரனா இருக்கான், ஒரே மொழியை பேசுறான், அப்போ ஒரே பற்று வருதுல்ல, ஏய் நீயும் நம்ம ஆள் தாண்டா நானும் ஆள் தாண்டா, அப்போ ஒரு ஒற்றுமை ஒரு எண்ணம் வருது இல்லையா, அது அந்த புரிதல்லாம் எனக்கு வந்துருச்சு. அப்போ தமிழ் தேசியவாதிகள் பேச அந்த புரிதல் எந்த சூழல்ல உங்களுக்கு உருவானது? இந்த மொழியை பத்தி சீனா போன பிறகு அது உருவானதா? அது இந்த தமிழ் தேசிய எழுச்சி 2013-14 இந்த முகநூல் மாதிரி ஒரு புள்ளி இருக்கும்ல, நம்ம இந்த காணொலியை பார்த்தோம் அப்படின்ட்டு. இப்ப நான் வந்து திராவிட ஆதரவாளர் தான் இருந்தேன். நான் வந்து தீவிரமான திராவிட ஆதரவாளர், தீவிரமான பெரியாரிஸ்டா சுத்திக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் வந்து வைகோ அவர்கள் வந்து பேசினாப்புல, அதை இப்போ கொஞ்சம் பேர் தமிழ் தேசியம் பேசிட்டு வந்து திராவிடத்தை அழிச்சிடலான்னு பார்க்குறான், நீ திமுக அதிமுக இருந்தாலும் சரி எல்லாரும் நம்ம ஒற்றுமையா இருக்கணும்னாரு. எதுக்கு இவர் வந்து ஒருவேளை பாஜக வருது அதுக்கு எதிராக நம்ம ஒன்றுபடணும்னு சொல்லியிருந்தா கூட ஒரு லாஜிக்கான ஒத்து இருக்கலாம். தமிழ் தேசியம் வந்து தமிழ் தேசியம் தானே பேசுவான், ஏன் வந்து தமிழ் தேசியத்துக்கு எதிராக வந்து திராவிடம் ஒண்ணு சேரணும்னு சொல்றாரு அப்படிங்கிற புள்ளியில தான் அந்த ஞானத்தை திறந்து வைத்த ஞானத்தந்தை வைகோ அவர்கள். அப்படிப்பா எனக்கு புரிதல் சீமான் அண்ணனோட பேச்சுக்கள் தான். 2014 நான் அங்க போறேன், 2013 சோழிங்கநல்லூர்ல அண்ணனுக்கு ஒரு பெரிய பதாகை வச்சிருக்காங்க. அப்புறம் நினைச்சுக்கிட்டீங்க நாளைக்கு எல்லாரும் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு. அப்புறம் ஒரு மொழி பத்தி பேசுறாரு, நான் சீனாவில் அவர் பேசுறதெல்லாம் பாக்குறேன். அப்போ எனக்கு இந்த அரசியல் அதை ஒப்பிட்டு பார்த்து எனக்கு பெரிய விழிப்புணர்வு வருது. ஐயோ, இது அண்ணன் அடிக்கடி சொல்லுவதுதான், ஒரு கரண்டியை கணத்துல போட்டு என் கரண்டி எடுக்க போனேன், உள்ள பார்த்தா மொத்த தமிழ்நாடு அங்கதான் இருக்கு, அந்த தமிழ் அரசியலே அங்கதான் இருக்குன்ற மாதிரி தான். அப்பதான் எனக்கு அந்த புரிதல் ஏற்படுது. சீனால வந்துட்டு ஒரு பெரிய வானொலி இருக்கு, அரசு நடத்தும் வானொலி. அவங்க வந்துட்டு ஒரு 60 மொழிகளை எடுத்து அந்த மொழிக்கான துறையை உருவாக்கி சீனர்கள் அந்த மொழியை பயின்று வேலை செய்யற மாதிரி. தமிழ்ல பேசுவாங்க, அதுல ஒரு பேராசிரியர் நல்லா அங்க தமிழ்ல பேசுவாங்க, அவர் மூலமா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த சீன வானொலியிலும் போயிட்டு பேசினேன் இதே மாதிரி பேசும்போது. அப்போ அவங்களுக்கு வந்துட்டு சீன மொழி நல்லா தெரியும், ஆங்கில மொழி ஓரளவுக்கு தெரியும், அதை வச்சுதான் அவங்க பேசுவாங்க. அவங்க தமிழ் மொழி நல்லா கற்று வந்திருக்காங்க, தூய தமிழ் பேசுவாங்க. நான் அவங்க கிட்ட போயிட்டு ஆங்கிலம் கலந்து ஒரு தமிழ் பேசுறதுலாம் அவங்களுக்கு நான் பேசுறதே புரியல. அவங்க வந்துட்டு கேட்டாங்க, நீங்க தமிழ் தான் பேசுறீங்களான்ற அளவுக்கு கேட்டது எனக்கு ரொம்ப அசிங்கமா வச்சு. அப்போ அதே நேரத்துலதான் சீமான் அண்ணன் மொழியை பத்தி எல்லாம் கத்திட்டு இருக்காரு. அப்போ மொழி அரசியல், தமிழ் தேசிய அரசியல் பேசணும்னா அப்போ எனக்கு பெரிய விழிப்புணர்வு வந்து ஒரு பெரிய விரிவடையுது. நம்ம அரசியல் பார்வையே இதுதான் அப்படின்னு விரிவடையும் போதுதான் வந்துட்டு தாயகத்துக்கு வந்து இது நாம் தமிழ் தேசிய அரசியல நானும் தொடர்றேன். நீங்க இப்போ ஒரு தகவல் தொழில்நுட்ப துறைக்கு போறீங்க, ஒரு நமக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள், பணம் சம்பாதிக்கிறதுன்ட்டு இந்த அரசியலுக்குள்ள, இந்த மொழி சார்ந்த அரசியல் இதுக்குள்ள வரணுங்கிற எண்ணம், அதுதான் ஒரு குற்ற உணர்ச்சியும் ஒரு நியாயம்னு ஒண்ணு தோணுதுல. இந்த மண்ணு தான் எங்களுக்கு எல்லாமே கொடுத்தது, ஆனா இந்த மண்ணின் அரசியல் வந்துட்டு வேறு வடிவமா கட்டமைச்சிருக்கு. அந்த வடிவம் வேணாம், இதுதான் சரியான வடிவம், இது நாடு தமிழ்நாடு, மக்கள் தமிழ் மக்கள், இந்த மக்களுக்கான அரசியல் தமிழ் தேசிய அரசியல், அவ்வளவுதானே, ரொம்ப எளிமையானது. அப்போ வேற ஒண்ணு கட்டமைச்சிருக்காங்கல்ல, அப்போ எனக்கு ஒரு புரிதல் வருது, இவ்வளவு நாள் இந்த திராவிடத்தை போய் நம்ம ஆதரிச்சிட்டோமே அப்படின்னு ஒரு குற்ற உணர்வு. இப்போ புரிதலும் தேவை தமிழ் தேசிய தேவை. அப்போ உங்களுக்கு ஒரு கணமும் அச்சம் வரலையா, நம்ம ஒரு கன்னடர் ஆனா இங்க வந்து தமிழ் தேசிய அரசியல்ங்கிற ஒண்ணு வந்துச்சுன்னா நம்ம அந்நியப்பட்டு போயிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு உறுதியா வராதுங்க? அப்படி பல நூற்றாண்டு காலமா அப்படி நடக்கவே இல்லை. இன்னொன்னு, நான் தமிழ் தேசிய கட்சியில தான் இருக்கேன், 10 வருஷத்துக்கு மேல இருக்கேன். பல பேருக்கு நான் கன்னடர் தான் தெரியும், என்ன ஒரு வித்தியாசமா அவங்க பார்க்கவே இல்லையே, நடத்தவே இல்லையே. இல்ல மத்த தமிழ் தேசியவாதிகளும் சரி, என்ன வித்தியாசமா பார்க்கவே இல்லையே. சீனால தமிழ் அமைப்புல தான் இருந்தேன், அவங்க எல்லாருக்கும் தெரியும் நான் கன்னடம் தான், எதுவுமே என்ன வித்தியாசமா பார்க்கவே இல்லையே, நடத்தவே இல்லையே. இவன் இந்த இதுக்கு அரசியல் களத்துல இல்ல இந்த புரிதலோட பயணிக்காரு, பங்களிப்பு செய்யறாங்க, அவ்வளவுதானே. நான் என்னை எப்படி அந்நியப்படுத்த முடியும்? இப்படிதான் இந்த பல பேர் அந்த பேட்டியெல்லாம் கூட பார்த்தேன், ஒரு சில இளைஞர்கள்லாம் வந்துட்டு இங்க வந்துட்டு தமிழர்னு சொல்லிட்டா மத்தவங்களை அடிச்சு துரத்துற மாதிரி நிலைமை வரும், அதே மாதிரி தமிழரை மற்ற நாட்டுகள்ல இருந்து அடிச்சு துரத்துறாங்க. இதெல்லாம் ரொம்ப தவறான புரிதலுங்க. இப்ப அந்த நாட்டுல போறாங்கன்னா ஒரு விசா எடுத்து போறாங்க, ஒரு பதிவு பண்ணி போறாங்க. இப்ப இந்த தமிழ் தேசியவாதிகள் என்ன சொல்றாங்கன்னா, வடநாட்டுல இருந்து வந்தா வாங்க, பதிவு செய்யறதுல என்னங்க பெரிய தப்பு இருக்கும் போது. இப்ப கோவிட் நேரத்துல பதிவு செஞ்சு வரலையா? இந்தியா சுதந்திர நாடு தான், யார் வேணா எங்க வேணா போகலாம், அதெல்லாம் எந்த மறுப்பும் இல்லை. பதிவு செஞ்சா இப்ப நாளைக்கே ஏதோ ஒரு வெள்ளம் வருது, ஏதோ ஒரு பேரிடர் வருதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ ஒரு ஒரிசா மாநிலத்துல இருந்தோ மகாராஷ்டிரா மாநிலம் இருந்தோ அவங்க அழைச்சி என்ன கேட்பாங்க, எங்க ஆளுங்க வந்திருக்காங்க, 100 பேர் வந்திருந்தாங்களாமே, இங்க அவங்களோட எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க.
அப்போ ஒரு பதிவு வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட முடியல இந்த 100 பேர் பாதுகாப்பா இங்க இருக்காங்க, வந்திருக்காங்க, இங்க மாட்டிக்கிட்டாங்க, அவ்வளவுதான். இந்த பதிவை வச்சு ஒரு சில இளைஞர்கள்லாம் வந்துட்டு இதே ஒப்பீடு வந்து இங்க இருந்து மத்த மாநிலங்களுக்கு பிழைக்க போறவங்க தமிழர்களுக்கும் பொருந்தக்கூடுது. அவங்க ஒரு செயலியில என் பேரு, இப்ப நான் வெளிநாட்டுல இருக்கும் போதும் அந்த இந்தியன் எம்பசில என்னோட பேரு எல்லாமே பதிவு பண்ணி தான் அவங்க வேலை செய்யறேன். ஏதாவது ஒரு ஆபத்து, ஏதாவது ஒரு தேவைன்னா அதை வச்சு அவங்க கணக்கிட்டு எடுத்துப்பாங்க தானே. இந்த பதிவு மூலமாவே வந்துட்டு ஐயோ எல்லாரையும் அடிச்சு விரட்டிடுவாங்க அப்படின்றதெல்லாம் வந்துட்டு திராவிடம் வந்து இப்படி ஒரு மாய தோட்டத்தை உருவாக்குனாதான் இந்த தமிழ் தேசியத்தை வந்துட்டு ஒரு அடி அடிக்க முடியும். அதை வந்துட்டு செய்யறாங்க. இப்போ நீங்க உங்களுடைய வெளிநாட்டு வாழ்க்கையில, குறிப்பாக சீனா வாழ்க்கையில, அங்க வந்து அவர்கள் என்ன மொழியை வந்து தீவிரமா வந்து இது வச்சிருக்காங்க? நல்ல கேள்வி. அவங்க வந்துட்டு மாண்டரின் மொழியை தான் வச்சிருக்காங்க. ஆனா அவங்கவுங்க பகுதிகளில் மாண்டரின் மாதிரியே கொஞ்சம் வித்தியாசமாகவும் சில மொழிகள் பேசிப்பாங்க. ஆனா மாண்டரின் மொழியை அவங்க அதிகமாக அரசு மொழியா வச்சிருக்காங்களா? அரசு மொழியா வச்சிருக்காங்க. இதுல முக்கியமா உங்ககிட்ட சொல்ல வந்து அந்த ஃபெடரல்ன்ற ஒரு பார்வை இருக்கு இல்லையா, அதாவது ஒரு நாடு தான், ஆனால் எல்லா மாநிலங்களுக்கும் நிறைய உரிமையை கொடுத்து வச்சிருக்காங்க. நான் எதேர்ச்சியா சைனா போனது எனக்கு தெரியவே தெரியாது. ஒரு மாதம் முன்னாடி காரணக்கும் சீனால ஒரு வேலை திட்டத்துக்கு போறேன்னு எனக்கு தெரியாது. அப்போ சீனா அரசுக்கு விண்ணப்பிக்கிறாங்க என் நிறுவனம் மூலமா, இவருக்கு அங்க பணி மாறுதல் இருக்கு, அங்க விசா கொடுங்கன்னு. சீனா அரசு வந்துட்டு ஒரு மாத விசா ஒண்ணு கொடுக்குது, ஜெட் விசா அப்படின்னு. அது வந்து சீனா அரசு வந்துட்டு பொதுவா இவர் மேல குற்ற பின்னணிலாம் எதுவும் இல்லை, இவர் போலாம் அப்படின்னு. நான் அந்த போன உடனே அந்த மாநிலம் இருக்கு இல்லையா, அந்த மாநிலம் தான் எனக்கு விசா தருது ஒரு வருஷத்துக்கு. நீங்க சீனா நாடுல ஷாங்காய்ன்ற ஒரு நகர பகுதி, மாநில பகுதி தான் எனக்கு விசா அனுமதி தருது. அங்கேருந்து என்ன மறுபடியும் வேலை இடமாற்றம் செய்யறாங்க வேற மாநிலத்துக்கு. அந்த மாநில அரசு எனக்கு ஒரு வருடம் விசா கொடுக்குது, என் கடவு சீட்டை எடுத்துட்டு போய் அவங்க கிட்ட கொடுக்குது. உள்ளுக்குள்ளே நீங்க வந்து தனித்தனி விசா. ஆமா. ஆனா இப்ப இங்க தமிழ்நாடு தேசிய உரிமை, மாநில உரிமைன்னு பேசினா ஐயோ பிரிவினை, நாட்டை பிரிக்கிறாங்கன்னு ஒரு அபத்தமான. நீங்க எல்லா நாடுகளும் பாருங்க, நல்லா வாழ்ற நாடு எல்லாம் அந்தந்த மாநிலத்துக்கு நிறைய உரிமைகளை கொடுத்துதான் இருக்காங்க. இப்ப நான் கனடால வாழ்றேன். இந்த குயின் ராணி இறந்ததுக்கு கனடா அரசு விடுமுறை விட்டுருச்சு. ஆனா எங்க மாநில தலைவர் வந்துட்டு எங்களுக்கு ஏற்கனவே நிறைய விடுப்பு எல்லாம் விட்டாச்சு, இதுக்கெல்லாம் விடுமுறை முடியாது, நீங்க விட்டுக்கோங்க, நான் விடலன்றாரு. அதுக்காக அவங்க வந்துட்டு ஐயோ எங்க நாட்டை வந்து அவமதிச்சுட்டா அந்த மாதிரி எல்லாம் சொல்லல. அதை விட ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆல்பர்ட்டான்னு ஒரு மாநிலம் இருக்கு, அவங்க நிறைய செழிப்பான மாநிலம், பெட்ரோல் வளம்லாம் நிறைய இருக்கு. அவங்க வந்துட்டு நாங்க நாட்டை விட்டு போறோம், எங்களுக்கு வந்துட்டு எங்களோட செலவுலாம் அதிகமா இருக்கு, ஆனா நீங்க கொடுக்க மாட்டீங்க, நிதி தர மாட்டீங்க அப்படின்னு பிரச்சனை பண்றாங்க. இந்த கனடா அரசு ஐயோ பிரிவினை, நாட்டை பிரிக்கிறாங்க அந்த மாதிரி எந்த பரபரப்புமே இல்லை. அவங்களை கூப்பிட்டு வச்சு கஷ்டங்களுக்கு புரியுது, நம்ம வந்துட்டு ஒரு திட்டம் மாதிரி ஒண்ணு செஞ்சுக்கலாம், ஒரே நாடா இருப்போம், நீங்க வந்து பதட்டப்பட தேவைகள் என்ன நாங்க பூர்த்தி பண்றோம் அப்படின்னு ஒரு சமாதானத்தை. எவ்வளவு முதிர்ச்சியா இருக்காங்க. இங்க மட்டும் தமிழ்நாடு மாநில உரிமைனா, எனக்கு தெரிஞ்சு இந்த ஆந்திராலையும் அந்த மாதிரி நிறைய பேசுறாங்க, எங்க மாநிலத்துக்கு உரிமை வேணும் அப்படின்னு. அதுக்கு பெரிய பிரச்சனையே ஆக மாட்டேங்குது. தமிழ்நாடு மட்டும் நேற்று இந்த தேஜஸ்வி சூர்யா நீங்களா செப்பரேட்டிஸ்ட் அப்படின்லாம் பேசுறாரு. எவ்வளவு செஞ்சிருக்கோம் இந்த நாட்டுக்காக. வேணா ஒண்ணு எழுதி கொடுத்துடலாம், நாங்க எந்த நாளும் நாங்க வந்துட்டு நாட்டை பிரிச்சுட்டு போக மாட்டோம், ஆனா எங்களுக்கு தேவையான உரிமை, என்னோட உரிமையை பேசுறது கூட எப்படி வந்து பிரிவினை, அந்த நிலைமையும் வந்துட்டு நான் இங்க பாக்குறேன். மற்ற நாடுகள், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள், இங்க கனடாலையும் எங்க மாகாணத்துக்குன்னு ஒரு கொடி இருக்கு, எங்க மாகாணத்துக்குன்னு ஒரு தனி அரசு இருக்கு, அதுக்குன்னு நிறைய உரிமைகளை கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த மாநில மக்கள் வந்துட்டு எங்களுக்குன்னு பேச தலைவர் இருக்காங்க, எங்களுக்குன்னு கொள்கை முடிவு எடுக்க தலைவர் இருக்காங்க, எங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது, நம்ம கனடாலே இருப்போம், எங்களோட உரிமைகளோட இருப்போம்னு பாதுகாப்பா இருக்காங்க. எப்ப அந்த பிரச்சனை வந்துட்டு நீ பிரிவினை, நீ தனியா போற அந்த மாதிரி வருதோ அப்போதான் வந்துட்டு இந்த தீவிரவாதம் அது இதுன்னு ஒரு பொய்யான கட்டமைப்பை கொடுக்குறாங்க. என்னோட அனுபவத்தை வச்சு நான் சொல்றேன். நான் இருக்கிற மாநிலம் பக்கத்து மாநிலம் கியூபெக், அது வந்துட்டு பிரெஞ்சு மாகாணம், முழுக்க அது பிரெஞ்சு மாகாணம். அவங்க வந்துட்டு பிரெஞ்சு தான் பேசுறாங்க, ஆங்கிலமே தவிர்த்துறாங்க. ஆனாலும் ஒரே கனடா தான், அவங்களுக்கு உண்டான எல்லா அதிகாரமும் கொடுத்துருக்காங்க. இங்க மற்ற மாநிலங்களுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு. வலுக்கட்டாயமா பிடிச்சு வைக்கிற இதெல்லாம் இல்லவே இல்லை, இப்படி திணிக்கிறதெல்லாம் கிடையாது. இங்க எப்படி இந்தியெல்லாம் எழுதியிருக்காங்களோ அந்த மாதிரிலாம் அங்க எழுதல, அங்க பிரெஞ்சுல தான் எல்லாமே எழுதியிருக்கு. அதான் இந்த மாநில உரிமைகள்ன்றது ஒரு முக்கியமான ஒண்ணு. இந்த தேர்தல் காலகட்டத்திலயும் சரி, எப்பவுமே சரி, தமிழ் தேசிய அரசியல்ன்றது முக்கியமான ஒன்று. இப்ப தெலுங்கு தேசம்னு தான் கட்சி வச்சிருக்காரு, இது அண்ணா பல முறை குறிப்பிட்டாரு, தெலுங்கு தேசம் பார்ட்டி. இதே அவங்க TRS தெலுங்கு ராஷ்டிரிய சமிதின்னு வச்சிருக்காங்க, இப்ப மாத்திருக்காங்க பாரதிய ராஷ்டிர சமிதின்னு. அப்ப அந்த மாநிலங்கள்லாம் அந்த மாநில அரசை பத்தி பேசும்போது வராத பிரிவினைவாதம் ஏன் தமிழ்நாடு வந்து வருதுன்னு எனக்கு புரியல. கர்நாடகால நீங்க செய்தி அப்படி வர்றதுக்கு யார் காரணம் நினைக்கிறீங்க?
இந்திய அரசு ஒரு பக்கம் காரணம், இந்த திராவிடர்களும் வந்துட்டு அவங்களோட உரிமைகளை சரியா குரல் கொடுக்காததும் ஒரு பெரிய காரணம்னு நினைக்கிறேன். அது வந்துட்டு தமிழ் தேசிய அரசியலை ஒடுக்குவதற்கு இந்த திராவிடமும் இந்திய தேசிய அரசியலும் சேர்ந்து இவங்களை விட்டுறக்கூடாது. ஏன் அப்படி வந்து தமிழ்நாட்டு எல்லாம் தமிழர்களுக்கு மேல இவ்வளோ வம்படியா வந்து அதான் அதிகார இதுதான் பசி தான் அப்படி செய்ய வைக்குதுன்னு நான் நினைக்கிறேன். திமுக அதிமுக மாறி மாறி அவங்க இருக்கிறதுல இப்படி ஒரு பயத்தை கிளப்பி விட்டா மக்கள் வந்து அச்சப்பட்டு ஐயோ இவங்க இந்த அரசை கொண்டு வந்தா ஒரு மாதிரி பிரிவினையா பேசிடுவாங்க, நாட்டை பிச்சிருவாங்க அப்படின்னு ஒரு பயத்தை உருவாக்கி இவ்வளவு பிறமொழியினர்கிட்ட அந்த இதை உருவாக்குறாங்க. ஆமா, உறுதியா அந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன். இப்ப இங்க இருக்கிற பிறமொழியினர் வந்து என்ன முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இந்த 26 தேர்தல் வந்து ஒரு முக்கியமான களம். தமிழ் தேசிய அரசியலும் சரி, தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு காலம் இது. இந்த தேர்தல்ல வந்து நீங்க வந்து உங்களை வெளிப்படையாக நீங்க வந்து அறிவித்து கொண்டு தமிழ் தேசியத்தை ஆதரிக்கிறீங்க. அதே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதாவது போலித்தனம் கிடையாது, நானும் தமிழ் தான், அந்த போலித்தனம் நான் கன்னடர் ஆனா தமிழ் தேசியங்கிறது நியாயமான கோரிக்கை. ஒரு அக்கா கூட பேசியிருந்தாங்க சமயத்துல ஒரு காணொலியில். இவங்க திராவிடன்னு சொல்றது வந்து அவங்க சமூக பேரை சொன்னாங்க. நானே வந்து நாயக்கப்பன் தான், ஆனா வந்து சீமான் பேசுறது சரிதான், அதான் அறமானது அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த புரிதலை வந்து இன்னைக்கு உருவாக்கி இருக்காங்கல்ல. இப்ப இது ஒரு தமிழர்கள் தமிழ் தேசிய அரசியல் பேசுறதுங்கிறது இயல்பானது, அதுதான் வந்து இயல்பு. ஆனா இங்க நீண்ட காலமாக பல தலைமுறைகளாக பல நூற்றாண்டுகளாக இங்க வசிக்கக்கூடியவர்களுக்கு அந்த புரிதல் உருவாயிருக்கு அப்படிங்கிறதே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஆமா, புரிதல் நிறைய உருவாயிருக்கு. ஆனா அவங்களால வெளிக்காட்ட முடியல. அதிகமா அவங்க கொஞ்சம் பயப்படுறாங்க. அந்தந்த அமைப்புகள் ஏதாவது ஒரு மிரட்டலை கொடுக்குமோ அப்படின்ற சில பயம் இருக்கு. ஆனா நிறைய மக்களுக்கு இந்த புரிதல் இருக்கு. நாம் தமிழர் கட்சியிலேயே நிறைய வேட்பாளர்களே இருக்காங்க, நிறைய பேர் வேலையும் செய்யறாங்க, தமிழ் தேசியத்துக்கு ஆதரவு பல பேர் பேசவும் தான் செய்யறாங்க. அப்போ இந்த மண்ணு தான் நம்மளை பாதுகாப்பா வச்சிருக்கு. இவ்வளோ ஆண்டுகால சூழல்லையும் நம்ம எப்பயுமே நம்ம ஆன்போர்டு தான் நடத்தியிருக்காங்க. தமிழர்கள் பாசமானவங்க நம்மளுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் இவ்வளவு பாதுகாப்பா இவ்வளவு செல்வத்தோடையும் நம்மளால இங்க வாழ முடியுது. அப்போ இந்த மக்களின் அரசியல் தமிழ் தேசிய அரசியல், அந்த அரசியலுக்கு தான் நம்ம ஆதரவு கொடுக்கணும், துணையா இருக்கணும், இங்க இருக்கிற உறுதியா துணையா இருக்கணும். இல்ல வேற அரசியல் எதுன்னு எடுத்துக்கோங்க. மீதி இருக்கிறது திராவிட அரசியல், இன்னொரு நடிகர் அரசியல். எனக்கு விஜய் தனிப்பட்ட முறையில பிடிக்கும், நடிகரா பிடிக்கும். ஆனா அவர் களத்துல இறங்கி நிறைய வேலை செய்யணும் தானே. செய்யாமலே வந்துட்டு திரை புகழ்ச்சியை வச்சுட்டு வர்றது ஒரு நியாயமற்ற செயல். அதை நிராகரிக்கணும்னு தான் நான் நம்புறேன். ஆனா தமிழ் தேசிய அரசியல் வந்துட்டு நீண்ட கால ஒரு தொலைநோக்கு திட்டம் கொண்ட ஒரு அரசியல், இந்த நிலத்தை பாதுகாக்கிற ஒரு அரசியல். இப்போ இந்த பெருமொழியாளர்கள்லாம் உங்களுக்கு இந்த தமிழ் தேசிய அரசியல பிடிக்கலன்னு கூட வச்சுக்கோங்களேன், குறைஞ்சபட்சம் இந்த இயற்கையை காக்கணும், இந்த வேளாண்மையை பாதுகாக்கணும் அப்படின்னு நல்ல தண்ணி வேணும், குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி. ஆமா, அந்த கட்சின்னு நாம் தமிழர் கட்சியெல்லாம் தெளிவா சொல்றாங்களே, தண்ணி இலவசம்னா எல்லாருக்கும் தானுங்க. ஆடு மாடுக்கே தண்ணி இலவசமா கொடுக்குறோம், காடு பகுதியில போய் தண்ணி கொடுக்குறோன்றவங்க இங்க இருக்கிற மக்களுக்கு மட்டும் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறது என்ன நியாயம்? அதனால உறுதியா தமிழ் தேசிய இப்போ நீங்க திராவிடர்களை நம்பி ஏமாறவே இல்லையா? எல்லாமே செஞ்சுட்டாங்களா பிறமொழியாளர்களுக்கு? செய்யல தானே. அப்ப ஏதாவது 1-2 குறைபாடுகள் இருக்கலாம். ஆனா இந்த மக்களின் அரசியல் தமிழ் தேசிய அரசியல், அந்த அரசியலுக்கு தான் எப்பயுமே பெருமொழியாளர்கள் ஆதரவா இருக்கணும். ஆனா பல பேர் இருக்காங்க, அது வெளியப்படியா சொல்றதுக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்கு. ஏதாவது யாராவது மிரட்டல் விடலாம், நீங்க இது அத்துமீறி பேசுறீங்க, எங்களோட கஷ்டம் தெரியுமாலாம் பேசலாம். அதுக்காக பேசாம இருக்காங்க ஒழிய மௌனமா நிறைய பேர் வந்து தமிழ் தேசிய அரசியல் அதர்ச்சிட்டு தான் இருக்காங்க, வாக்கு செலுத்திட்டு தான் இருக்காங்க. சில பிறமொழி அமைப்பினர்கள்லாம் இருக்காங்க, நாங்க விஜயநகரத்துக்கு வாள் எடுப்போம் அப்படிலாம் இங்க வந்து பேசுறாங்கல்ல, அதை நீங்க வந்து எப்படி பாக்குறீங்க? அது சரியானதான்னு ரொம்ப சந்தேகமா இருக்கு. உங்களுக்கு என்ன பாதுகாப்பு இல்லைன்னு நீங்க வெளிப்படையா இந்த பாதுகாப்புலாம் எனக்கு இல்ல, இந்த குறைகள்லாம் இருக்கு தமிழ் தேசியர்கள் வந்தா அப்படின்னு கேள்வியா கேளுங்க, அவங்க பதிலா சொல்ல போறாங்க. இல்லைன்னா உங்க அமைப்போ இல்ல உங்க சாதியோ சேர்ந்த வேட்பாளர்கள் தான் இருக்காங்க தானே, அவங்க கிட்டயே நியாயம் பேசி தெரிஞ்சுக்கலாம் தானே. இப்போ கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் இது. இப்போ நீங்களே தெலுங்குன்னு சொல்லிக்கிறீங்க, ஆனா வெளியே வந்துட்டு எங்களை தமிழர்களா கருதணும்னு சொல்றீங்க. அது ரொம்ப குழப்பமா இருக்கு. நீங்களே தான் தெலுங்கு தலையாரு இல்ல தளபதியாரு. ஆமா, தளபதி எப்படி இருக்கும், ஏன் குழப்பறாங்கன்னு எனக்கு புரியல. அந்த சில கட்சியெல்லாம் கூட தெலுங்கு தமிழ் கட்சி, தெலுங்கர் கட்சின்னு வச்சு நடத்தலாமே, தவறு இல்லையே, ஒன்றும் பிரச்சனை. நீங்க அப்படியே இருக்கலாமே. தெலுங்கு மொழிக்காக நீங்க பேசுங்க, தெலுங்கு மொழிக்காக தமிழ் தேசியர்கிட்ட எல்லாமே சொல்லுங்க, நாங்களும் பங்களிக்கிறோம்னு சொல்லுங்க, கோரிக்கைகள்லாம் எடுத்து நம்ம எல்லாமே தெலுங்கு மொழியும் இங்க பள்ளிகள், அதுதானே நேர்மையா இருக்க முடியும். இப்போ நான் ஒரு கன்னடாரா இருக்கேன், இல்லை நான் ஒரு தெலுங்கரா இருக்கேன் அப்படின்னா
நான் இந்த மண்ணில் நீண்ட காலமாக வசிக்கிறேன். அப்போ எனக்கு என்னுடைய தாய்மொழி வழியில் படிக்கணும் அப்படிங்கிறது எப்படி அவசியம், முக்கியமானது. இப்போ நீங்கள் இங்கே இருக்கிற தமிழர்கள் தாய்மொழி வழியில் படிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை நீங்கள் எழுப்புறீங்களா, அதே கோரிக்கை தான் எனக்கும் போறணும். அதை நான் ரொம்ப ஆதரிக்கிறேன். அப்போ நான் வந்து என்னுடைய கோரிக்கையை கேட்கணும்னா நான் முதல்ல நான் தெலுங்கரா இருக்கணும்ல. தெலுங்கரா நான் என்ன அடையாளப்படுத்தும் போது தான், எப்போ நாங்கள் தமிழ்நாட்டில் இவ்வளோ பேர் இருக்கோம், ஒரு 10 லட்சம் பேர் இருக்கோம், இல்லை 20 லட்சம் பேர் இருக்கோம், எங்களுடைய தாய்மொழி வழியில் பள்ளிக்கூடம் வேணும்னா அதுக்கு பள்ளிக்கூடம் கட்டி கொடுங்க, அரசு சார்பில் நடத்துங்க, நாங்க எங்க பிள்ளைங்களை அங்க சேர்க்கிறோம் அப்படின்னு. எந்த தமிழ் தேசியவாதியாவது அது முடியாது, அது கூடாது, நியாயமற்றம் யாரா பேசுறாங்க இல்ல தானே. அப்போ இப்போ ஒருவேளை நீங்க தமிழர்னே அடையாளம் வச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப நீங்க நியாயமா யாரை ஆதரிக்கணும், தமிழ் தேசிய ஆதரிக்கணும். ஆனா உங்களுக்கு அதுவும் முரண்பாடா இருக்கு. அப்ப அங்க தெலுங்கர் ஆயிடுறீங்களா? அப்பயே தெலுங்கராங்க, எனக்கு அது ரொம்ப குழப்பமா இருக்கு. நீங்க தெலுங்கராவே இருக்கலாம். இப்ப நான் கன்னடர் தான், நான் வெளிப்படையா சொல்றேனே, அதனால இப்ப எனக்கு என்ன ஆபத்தோ இல்ல என்ன பாதுகாப்பு எனக்கு வரலையே எதுவுமே. நல்லா தானே வச்சுக்கிறாங்க, யாரும் வந்துட்டு பிரிச்சு பார்க்கலையே. தமிழ்நாட்டுக்காரன் தானே இருக்கு. நான் தமிழ்நாட்டுல வசிக்கக்கூடிய கன்னடர், அவ்வளவுதான். ஆமா, அது பல நூற்றாண்டுகளா இங்க வசிக்க போயிருக்கேன். ஆனா என்ன ஏன் நான் மாத்தி தமிழர்னு நான் தமிழ் தேசிய ஆதரவாளரா இருந்துட்டு போறேன், ஆனா ஏன் தமிழர்னு மாறிதான் வந்துட்டு எனக்கு உரிமை கிடைக்கணும்னு யாருமே சொல்லவே இல்லையே. மாறமே கிடைக்குமே எனக்கு. ஒருத்தங்களை இனம் மாற சொல்றதே ஒரு வன்முறை தானே. ஆமா, தேவையற்றது இல்ல. அதனால என்ன பயன்கள் இருக்கு? அதனால அப்ப ஏதோ மோசடி நடக்க போதா, அவங்களுக்கு ஏதாவது அதிகாரம் இல்ல, ஏதாவது பங்கு இருக்கா? ஏன் அப்படி பண்ணணும்? நேர்மையாவே எல்லாமே கிடைக்கிறது தானே வருது. உங்க வீட்டுல எல்லாம் இந்த விஷயங்கள் நீங்க இதை பேசுறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்களா எப்படி? ஆமா, பெரும்பாலும் நாங்க எல்லாருமே குடும்பத்தினர் எல்லாமே வந்து தமிழ் தேசிய ஆதரவு தான். சில பேர் இன்னும் அதே திமுக அதிமுகன்ற இதுல இருக்காங்க. பரம்பரையா வந்துட்டோம் போனாங்க, நாங்க திமுகப்பா. நீங்க நம்ப மாட்டீங்க, தாய்மாமா வந்துட்டு ஒரு பெரிய கோயில்ல அர்ச்சகர், ஆனா அவரு திமுக தான் இன்னும் வாக்கு செலுத்துறாரு ஆதி காலத்துல இருந்து. ஏன் அப்படி? வழக்கமா வந்து கோவில் அர்ச்சகர்கள் அதுதாங்க என்னால பேசி எதுவும் மாற்ற முடியல. அதான் இந்த சில திமுக உடன்பிறப்புகள் அந்த இவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, நாங்க காலங்காலமா இந்த கட்சி தான், உதயநிதி வரணும், அதுக்கப்புறம் ஒரு பையன் வரணும்லாம் ஒருத்தர் பேசினாரு. அந்த நிலைப்பாடுல இருக்காங்க. இந்த நாட்டுக்கு இந்த குடும்பம் தான்ப்பா சரி வரும், அந்த நிலைப்பாடுல இருக்காங்க. ஆனா பாருங்க, அவரை முழுக்க உங்க அம்மா பெற்றோர் அவங்க எல்லாம் இந்த புரிதலோட இருக்கு. இந்த புரிதலோட இருக்கு, தமிழ் தேசியத்துக்கு தான் வாக்கு செலுத்துவாங்க. அதெல்லாம் இந்த மாதிரி கருத்து. நீங்க இப்ப இந்த தேர்தலுக்காக வெளிநாட்டுல இருந்து வந்தீங்களா? ஆமா, தேர்தலுக்காக இல்ல, எப்படி இருந்தாலும் தாய் தந்தையெல்லாம் பார்க்கணும். அதுவும் இந்த தேர்தலையும் ஒட்டுக்கா ஒரே மாதிரி வர. வாக்கு இங்க இருக்கு. ஆமா, வாக்கு இங்க தான் சார். வாக்களிக்க போறதுக்காக வந்து நீங்க கனடால இருந்து வந்திருக்கீங்க. உறுதியா. ஆனா என்ன மாதிரி நிறைய பேருங்க அமெரிக்காவும் சரி, கனடா சரி, மற்ற இந்த அரபு நாடுகள்ல எல்லாம் இந்த அவங்க ஊருக்கு வர பயணத்திட்டத்தை தேர்தல் இதை ஒட்டி வாக்கு செலுத்துறதுக்காக அதுக்கு ஏத்தாப்புல மாத்தி வச்சிருக்காங்க. இப்ப தமிழ்நாட்டோடைய அரசியல்ல வந்து மாற்றியதாக, ஏன்னா இங்க தமிழர்களுக்கான அரசியல் எழுச்சி அடைகிற காலத்துல திராவிடர் கழகம் அப்படின்னு ஒரு கருத்துருவாக்கத்தை திணிச்சு அரசியல் பண்ணாங்க. அதில் முக்கியமானவர் வந்து ராமசாமியார் அப்படி அல்லது பெரியார்னு சொல்லப்படக்கூடியவர். அவரை வந்து கன்னடர்னு சொல்லிக்கிடுவாங்க. ஆனால் அவர் கன்னடரா இல்லையா, அவர் தெலுங்கர் சொந்தம் கொண்டாடுவாங்க. இப்படி பல இது இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் வேற வந்து பெரியாரிய கருத்துக்களை ஈர்க்கப்பட்டவர்னு சொன்னீங்க. ஆமாம்மா, நான் சிறு வயதிலே கடவுள் மறுப்பாளர் தாங்க. நான் வந்துட்டு ரொம்ப வறுமையிலேருந்து வந்த ஒரு குடும்பம் தான். நிறைய நண்பர்கள் பள்ளிக்கூடத்தில் எல்லாம் உதவி செய்து அந்த மாதிரி மேலே வந்த ஒரு குடும்பம் தான். அப்போவே இருந்தது எனக்கு வாழ்க்கையை பற்றி ஒரு புரிதல்ல, கடவுள்லாம் ஒன்றும் பெருசா இல்லை, இவ்வளோ பேர் உதவுறாங்க, இவங்க தான் கடவுள், அந்த புரிதலுக்கு இயற்கை தான் கடவுள் அப்படின்ற ஒரு கடவுள் மறுப்பாளர். அப்போ இந்த அளவுக்கு இந்த புத்தக வாசிப்பு அந்த மாதிரிலாம் தெரியாது. ஆனா பெரியாரிஸ்டுகள் சில பேர் நண்பரானாங்க. அவர் மூலம் பெரியார் பத்திலாம் தெரிஞ்சது, இவர் இந்த மாதிரி எல்லாம் பேசியிருக்காரு அப்படின்றதுலாம் தெரியும். இன்னைக்கு பெரியார் இருந்தாலும் இந்த மாதிரி எதிர்கருத்துக்கள் வந்தா அவர் வந்து திரும்பி அந்த கருத்துக்கு தான் பதில் சொல்லியிருப்பாங்களே தவிர, இன்னைக்கு இருக்க பெரியாரிஸ்டுகள் வந்துட்டு எப்படி சில மதவாதிகள்லாம் வந்துட்டு கடவுளை சொன்னாலே ஒன்று கொண்டுருவேன் அப்படின்ற நிலைமைக்கு இந்த பெரியாரிஸ்டுகளும் பேசுறாங்க. அது இன்னும் ஜனநாயகத்தை ரொம்ப சொல்லிட்டு அவங்களுக்கு ஏன் கோவம் வருது. அதான் இது ரொம்ப எதிர்கருத்தா இருக்கு இல்லையா. அதே போல அண்ணன் சொல்ற மாதிரிதான் பெரியாரும் செய்திருக்காங்க, அதுவும் வந்துட்டு வாழ்த்துறோம் போட்டுறோம். ஆனா பெரியார் தான் எல்லாமேன்றது வந்துட்டு கண்டிப்பா அது சரியான கருத்து கிடையாது தானே. அங்க கனடாலையும் சில பேர்லாம் வந்துட்டு அந்த மாதிரிதான் சொல்றாங்க, பெரியார் இருந்தனால்தான் நாங்கெல்லாம் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள், நாங்க வந்துட்டு மேல வந்தது காரணம் அப்படிதான் அப்படின்னா. அப்ப தென்னிந்தியா முழுக்க அம்பேத்கர் ஏற்படுத்தின எழுச்சி என்ன, இந்தியா முழுக்க ஏற்படுத்தின எழுச்சி என்ன? மற்ற மாநிலங்கள்ல இருந்து இதே ஒடுக்கப்பட்ட சாதியினரும் அங்க அதே வெளிநாட்டுகள்லாம் இருக்காங்க தானே.
பெரியாரும் கொஞ்சம் பங்காற்றினார். ஆனா எல்லாமே பெரியார்னு சொன்னா அது அது ரொம்ப ரொம்ப படுத்தப்பட்டது. ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து ஓரளவுக்கு நன்றியோட இருக்கணும்னா அது வந்து வேணா அம்பேத்கருக்கு இருக்கலாம். உறுதியா ஆமாமா. ராமசாமியாருக்கு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவர் வந்து அவர் பேசின பேச்சுகள்லாம் இன்னைக்கு வந்து எடுத்து போட்டு டீகோட் பண்ணா அது வந்து ஃபுல்லா வெறித்தனமா அவர்கள் வந்து பாய வேண்டிய ஆமா. சரி, அப்ப பெரியார் தான் எல்லாமே பண்ணாரு சொன்னீங்க தானே. இப்ப தேர்தல் காலத்துலயும் பேசுங்க. பெரியார் என்னென்ன சொன்னாரு தேர்தல் காலத்துல பேச வேண்டியதானே. அதான் போன தேர்தலே அந்த மாதிரிதான் கனிமொழி அம்மையார் வந்துட்டு பெரியார் படத்தை வச்சிருந்தாங்க. அதை எடுத்துட்டு பனைமரத்தை போட்டாங்க. இது எப்படிப்பட்ட அரசியல் பாருங்க இது. அப்ப நீங்க தான் பெரியாரிஸ்ட் ஆச்சே. இப்பயும் தேர்தலுக்கும் பெரியார் வாரிசுகள் தான். பனைமரம் பிடிக்கும், நொங்கு பிடிக்கும், பதனி பிடிக்கும். எந்த பின்பலத்துல அவங்க போட்டாங்க உங்களுக்கு தெரியும் தானே. அது எந்த தொகுதியில் நின்னாங்க, யாரை கவர்றதுக்காக அப்படி போட்டாங்கன்னு தெரியும் தானே. உங்களுக்கு உண்மையாலே அவங்க பெரியார் மேல விசுவாசமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவங்க பெரியார் எப்ப வேணா விமர்சிப்பாங்க அவங்க தேர்தல் லாபத்துக்காக. பெரியாரை வந்து அல்ல ராமசாமியாரை வந்து திமுக கண்ணீர் துளி பசங்க விமர்சிச்ச அளவுக்கு வேற யாரும் விமர்சிச்சதே கிடையாது. ஆமா, இன்னை வரைக்கும் சீமானோ அல்லது சீமான் தம்பிமார்களோ கூட இந்த அளவுக்கு விமர்சிச்சே கிடையாது. ஆமா, அதான் அது ரொம்ப எளிமையானது தான். பெரியாரும் ஏதோ பங்காற்றினார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெரியார் தான் எல்லான்றது மிகப்பெரிய பிரச்சனை. அது போங்கு. சீமானவர்கள்ல வந்து செஞ்சீங்களா? எப்படி நீங்க ஈர்க்கப்பட்டீங்க? 2015 சீனாவில் போயிட்டு இந்த மொழி பற்று, அவங்க மொழி எப்படி செழுமையா இருக்குன்னு பார்த்ததுல எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு தமிழ் பேசவே முடியல யாராலையுமே. ஆங்கிலம் கலக்காம பேச முடியல, இயல்பா பேச முடியல. பள்ளிக்கூடத்துல இல்லை, அதான் அண்ணன் சொல்ற மாதிரி கோவில் கருவறையிலையும் இல்லை, அந்த மாதிரி பல இடத்துலையுமே தமிழ் இல்லாம இருக்கு. அப்போ 2015 நான் அங்கேருந்து சீமானனுக்கு அழைக்கிறேன். அவரு ஏதோ என் பக்கத்து வீட்டுக்காரர் மாதிரி அழைச்சி எடுத்து பேசுறாரு. சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க, யாரு நீங்க, என்னன்னு பேசுறாரு இயல்பா. அப்போ சரி ஒரு சாதாரண எளிமையான மனிதர் தான் போலன்னு சொல்லி 2015 அண்ணனை வந்து சந்திக்கிறேன். அவர் வந்துட்டு நல்லா ஆதரவா பேசுறாரு. ஆமா தம்பி, இந்த புரிதல் இதுதான் அப்படின்னு தொடர்ச்சி அவரும் பேசுறாரு. சில நாட்கள்லாம் பயணிச்சிருக்கேன் அவரோட. எனக்கு சிரிப்பா வருது, இவங்க வந்து ஆடம்பர வாழ்க்கையை வாழ்றாரு, அதை செய்யறாரு. அவர் வந்துட்டு ரப்பர் செருப்பு போட்டு 2015 அவர் கூட தெருத்துறவா நடந்த அனுபவம்லாம் இருக்கு. அதுக்கு பிறகு 2018 19 அந்த மாதிரி அவரோட ஒரு நாள் முழுக்க பயணிச்சதெல்லாம் இருக்கு. அவர் படுற சிரமத்தை பார்த்தா அவரும் இந்த கருப்பாரணி பழனியப்பன் மாதிரி இவர் ஏதோ ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி நடந்து நல்லா செல்வந்தரா இருந்துட்டு போயிருக்கலாம். ஆனா வந்துட்டு மக்களுக்காக கத்தி இவ்வளோ சிரமப்படுறாரு. அதான் 2015 அந்த சீனாவோட மொழி தாக்கத்தை பார்த்து என்ன உந்தி தள்ளுது. இந்த மொழியை காப்பாற்றணும், சிதைய விடக்கூடாது. சரி, அப்பா நீங்க வந்து சீனால சந்திக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய தாய்மொழி மீது தானே வந்து ஈர்ப்பு வந்திருக்கணும். நீங்க இப்ப உங்க தாய்மொழி இழந்துட்டீங்க. அதாவது நீங்க கன்னடம் வந்து முழுமையாக பேசவோ எழுதவோ படிக்கவோ தெரியுமா தெரியாதா? இல்ல, கன்னடம் வந்து ஓரளவுக்கு பேச தெரியும். ஏன்னா தாய்மொழி தமிழ் கலந்த ஒரு கன்னடம் மாதிரி. ஆனா இப்போ எங்க கல்யாணத்துக்கு பிறகு மனைவி கிட்ட இருந்து கொஞ்சம் நிறைய கத்துக்கிட்டேன். அதான் அந்த புரிதல், அந்த ஆர்வம். நம்மளுடைய நம்ம இந்த மண்ணில் இருக்கிற மொழியை காப்பாற்றுறது எந்த அளவுக்கு முக்கியம், அதோட சேர்த்து நம்ம மொழியை வந்து நம்ம கத்துக்கிறது உறுதியா அந்த புரிதலும் இருக்கு. அதனால மனைவி கிட்ட பேசி, முன்னாடி எல்லாம் வந்துட்டு நான் பெங்களூர்ல போயிட்டு கன்னடம் பேசினேன்னா அவங்க கும்பிட்டு நீங்க கன்னடத்தை கொள்ளாதீங்க, தமிழ் எங்களுக்கு தெரியும், நாங்க தமிழ்ல பேசிக்கிறோம் அப்படின்றாங்க. ஆனா இப்போ அந்த புரிதல் வந்ததுல தாய்மொழியை கத்துக்கணும். தாய்மொழியை இது வந்து இந்த புரிதல் மூலமா சாத்தியமாகுது. ஆமா, சாத்தியமாகுது. ஆனா எழுத எப்ப முடியும்னு எனக்கு தெரியல. ஆனா ஓரளவுக்கு நல்ல ஒரு சரியான கன்னடம் பேச முயற்சிப்பாங்க. ஆனா நான் வளர்ந்தது மனைவிக்கு நீங்க பேசுற அரசியல்லாம் புரியுதா உங்களுக்கு? அவங்களுக்கு புரியுது. ஆனா அவங்க கொஞ்சம் வந்துட்டு எப்போது நடக்கும் அந்த சாத்தியக்கூறு மூலமா அவங்க பாக்குறாங்க. அவங்களுக்கு இதே விருப்பம் தான். ஆனா இது எப்ப நடக்கும், இன்னும் பல ஆண்டுகள் ஆயிடுமே, அது நடக்கணுமே, அந்த எண்ணத்தை நடக்கணும் அப்படிங்கிறது விருப்பத்துல இருந்தானே அது மாறும் உங்களுக்கு. உறுதியா அந்த நிலைப்பாடெல்லாம் இருக்கு. நாங்க எல்லாரும் குடும்பமா தமிழ் தேசத்துக்கு தான் வாக்கு செலுத்திட்டு இருக்கோம். இனிமேலும் அந்த மாதிரி தான் வாக்கு செலுத்துவோம். ரொம்ப மகிழ்ச்சி நீண்ட உரையாடலுக்கு. நன்றி. மிக்க நன்றி அண்ணா.